எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை குன்றத்தூர்ல தாங்க இருக்கோம். இங்க வந்து ஒரு சூப்பரான சைட் தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரசா அர்பன் அப்படின்ற ஒரு நல்ல சைட் தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். கரெக்டா இந்த சைட் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குன்றத்தூர்னாவே எல்லாருக்குமே தெரிஞ்ச முருகன் கோவிலுங்க. அந்த முருகன் கோவிலிருந்து எக்ஸாக்டா ஒரு 800 மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த சைட்டை வந்து யார் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ ரியாலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை வந்து பண்றாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் இருக்கிறது நல்லாவே தெரியுங்க. வீடுகள் சுற்றி இருக்க ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏற்றிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செரசா அர்பனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி வேல்யூ ரியாலிட்டி பற்றி கொஞ்சம் நம்ம வந்து பேசிடுவோங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய இடத்துல வந்து இவங்க சைட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த எல்லா இடத்துலையுமே இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சைட் வந்து இருக்குது. நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 4 வீடியோஸ் பண்ணியிருக்கோம். வெஸ்ட் தாம்பரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கத்திலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 சைட் போட்டிருக்கோம். அந்த 3 சைட்டுமே லிங்க்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த குன்றத்தூரில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எங்கெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டார்கெட் பண்ணி வீடுகள் சுற்றி இருக்க ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சைட்டே வந்து இவங்க போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த செரசா அர்பன் பற்றி நம்ம வந்து பார்த்துருவோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஏக்கர் அப்படின்னா 1.62 ஏக்கர்ஸில் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 பிளாட்ஸ் வந்து உள்ளே இருக்குங்க. இந்த சைட்டில் பிளாட்டோடைய சைஸஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 850 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு கிரவுண்ட் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே விசாரிச்சாலுமே உங்களுக்கு 4800 வரையும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் இவங்க உங்களுக்கு எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4650 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ லான்ச் பண்ணுறாங்க, அதனால உங்களுக்கு 100 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. 100 டிஸ்கவுண்ட் பண்ணி 4550 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நெகோஷியபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இப்போ இந்த செரசா அர்பனில் இருக்க அம்யூனிட்டிஸை பற்றி பார்த்துருவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 24 ஃபீட் பிளாக் டாப் ரோட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிள் இருக்குங்க. இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு தேதியில் நிறைய சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கிறது இல்லை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இபி கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருச்சு. கிரவுண்ட் லெவல் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. 30 ஃபீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து வந்துருங்க போர் போடும்போது. உங்களுக்கு சுற்றி சைட்டை சுற்றி காம்பவுண்ட் வால்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செரசா அர்பனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ அண்ட் ரெரா அப்ரூவலுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். டாக்குமெண்ட்ஸை பற்றி நீங்கள் வந்து கவலையே பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு தேதியில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த செரசா அர்பனில் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 lakhs இருந்தால் போதுங்க. இவங்க உங்களுக்கு 80 to 90% லோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. கையில் 10 லட்ச ரூபா இருந்தால் போதும், நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு பிளாட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். இங்கே அமௌண்ட் வந்து என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 38 lakhsலேருந்து பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அந்த 10 லட்ச ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் வந்து ஆக்குபை பண்ணிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த செரசா அர்பனுடைய லொகேஷன் அட்வான்டேஜஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சைட்டுக்கு எப்படி அம்யூனிட்டிஸ், லோனு இதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி லொகேஷன் அட்வான்டேஜஸும் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சைட்லேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், குன்றத்தூர் முருகன் கோவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முருகன் கோவில், ரொம்ப பழமையான முருகன் கோவிலும் கூட. அந்த கோவில் இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர்ஸில் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜுங்க. அது மட்டும் இல்லாமல் குன்றத்தூர் அப்படின்னாவே ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும். ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 14 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையோடைய ஏர்போர்ட்டை ரீச் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் குன்றத்தூர் அப்படின்னும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவுட்டர் ரிங் ரோடுங்க. மீஞ்சூர் டு வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து போரூர் போகணும் இல்லை வண்டலூர் போகணும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 12 மினிட்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடலாம். உங்களுக்கு தாம்பரம், குரோம்பேட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதாவது சென்னையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூர்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஹப்பா வந்து மாறிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டும் பக்கம், அவுட்டர் ரிங் ரோடும் பக்கம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் அட்வான்டேஜஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்குங்க. இப்போ இந்த செரசா அர்பன்ல இருந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. இன்னைக்கு தேதியில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய கம்பெனி எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஆஃபீஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஸ்கூல் காலேஜ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போய் கஷ்டப்படக்கூடாது, சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடணும் அப்படின்றதுனால தான் ஸ்கூல் காலேஜ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 மினிட்ஸ்லேயே இருக்குங்க. சிவந்தி பப்ளிக் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸில் இருக்குது. ஸ்ரீ கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து 6 நிமிஷத்தில் இருக்குது. வள்ளுவர் மிடில் ஸ்கூல் வந்து 6 நிமிஷத்தில் இருக்குது. இப்போ காலேஜஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஜஸ்ட் 6 மினிட்ஸில் இருக்குது. ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8 நிமிஷத்தில் இருக்குது. சென்ட் ஜோசப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8 நிமிஷத்தில் இருக்குது. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 நிமிஷத்தில் இருக்குது. இதுவும் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜ் தான். மாதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரீசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் வந்து ஜஸ்ட் 12 மினிட்ஸில் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரசா அர்பனோடைய அம்யூனிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன, லோன் என்ன, சுற்றி என்னென்ன லொக்கேஷன் அட்வான்டேஜஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைட் விசிட் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எல்லாமே ஒரு நல்ல ப்ரீமியமான வில்லாஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைட்டுக்கு வரும்போது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குன்றத்தூர் முருகன் கோவில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் அட்வான்டேஜும் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4650 ரூபாலேருந்து இந்த வாரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் பண்ணி 4550 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து இந்த இடத்த வந்து கன்சிடர் பண்ணுங்கள். டிஸ்பிளேல நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் சைட் விசிட் வரும்போது அவங்களுக்கு ஒரு வாட்டி கால் பண்ணிட்டு நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருப்பாங்க. நீங்கள் சைட் விசிட்டும் வந்து இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.